ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரம் முழுக்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பின்னணி அரசியல்களும் அதுல இருக்கு. எப்படி இருக்கு இந்த வாரம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். என்னோட இந்த நிகழ்ச்சியில என்னுடைய செய்தி ஆசிரியர் நாகப்பன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நிறைய அரசியல்ல பரபரப்பான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்குன்றாங்க. ஆனா அதுக்குள்ளாவே ஓரளவு ஒரு மாதிரி கூட்டணி ஒதுங்குது. இதுக்கு பின்னாடி இல்ல இது கூட்டணி இல்ல, டிசம்பருக்கு அப்புறம் தான் கூட்டணி அப்படின்ற பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வாரத்துல நிறைய சுவாரஸ்யமான தகவல் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ முதல்ல துணை முதலமைச்சர் பத்தி ஒரு தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அவர் எப்ப பதவிக்கு வந்தாரோ அப்பையில இருந்து அவருக்கு பின்னாடியான ஒரு கூட்டம் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அவரு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இப்போ இத்தனை நாள் கலைஞர் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு, இப்போ முதல்வர் ஸ்டாலின் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. அது மாதிரி இப்போ துணை முதல்வர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இப்போ அந்த கூட்டத்துக்கு நியாயம் சேர்க்கும் விதமா அவரு குறிப்பிடக்கூடிய ஆட்களுக்கு தான் சில தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் திமுகக்குள்ள நடக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா உண்மைதான். என்னன்னா, இப்போ உதயநிதிக்கு பின்னாடி அவருடைய ஆதரவாளர்கள் விசுவாசிகள் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிற பிளான் ரொம்ப பெருசாவே போயிட்டு இருக்கு. துணை முதல்வர் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த கட்சியில மிகப்பெரிய பொறுப்பில் வரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அந்த ஒரு வெள்ளோட்டம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருந்திருக்கு. இன்னொன்னு, இதற்காக உதயநிதியுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் தனக்கு இந்த விதத்துல 2026 சட்டப்பேரவை தேர்தலில் சீட்டு கிடைச்சிரும்னு நம்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ப மாட்டீங்க, சொல்ல போனா 234 தொகுதிகளில் 40 தொகுதிகள் கிட்டத்தட்ட உதயநிதியுடைய ஆதரவாளர்களுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாணவர் அணி, மருத்துவர் அணி, இளைஞர் அணின்னு நிறைய அணிகள் இருக்கு. இதுல இளைஞர் அணியை சார்ந்தவர்களுக்கு ஒரு 40 தொகுதிகளை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இப்ப இருக்கு. இந்த கோஷ்டி பூசலை கடந்து, தலைமையை கடந்து இது சாத்தியமாகுதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. அந்த உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடுவில் சில அரச புரசலா போச்சு. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து சீனியர்ஸ்க்கு பெரிய வேல்யூ இல்லாம போயிடுச்சு. அடுத்த எலெக்ஷன்ல சீட் இருக்குமான்ற டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லியே பேச ஆரம்பிச்சாங்க. அது இப்ப இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, என்ன இப்போ வழக்குகள் சம்பந்தமா சில அமைச்சர்கள் கட்டம் கட்டப்பட்டிருக்காங்க. வயோதிகம், உடல் மூப்பு, அதாவது நிறைய நோய்கள் சம்பந்தமா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் நான் தேர்தலில் நிக்கிறதுக்கு விரும்பல அப்படின்றது தலைமைக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆமா, அவர் உடல்நிலை சரியில்லாதனால வரல. அப்ப இப்படி இருக்கும்போது நம்ம இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இப்ப இருக்கு. விஜய் வேற வர்றாரு. ஸோ டஃப் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம தயார்படுத்த வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னொன்னு, இளைஞர் அணியிலிருந்து தொடர்ந்து வேட்பாளர்கள் நிறுத்துறது இன்னைக்கு நேற்று இல்லை, கலைஞர் காலத்துல இருந்து எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா அதை அதிகபட்சமா கொடுக்கணும், ஒரு 40 தொகுதிகள் 40 வேட்பாளர்கள் இளைஞர் அணியிலிருந்து அப்படிங்கிறது தான் இங்க பிளானா இருக்கு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் இங்க போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தொகுதிகள் வரைக்குமே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, ஒரு மேலெழுந்த வாரியா பாத்தீங்க அப்படின்னா இப்போ டெல்டாவில் 5 தொகுதிகள், கொங்குல இருந்து 5 தொகுதிகள், வட மாவட்டங்கள்ல ஒரு 10 தொகுதிகள், தென் மாவட்டங்கள்ல 10 தொகுதிகள், சென்னை அதை சுற்றுப்புறங்களை சார்ந்த தொகுதிகள் பாத்தீங்கன்னா 10 தொகுதிகள்னு மொத்தம் 40 தொகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. சில எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் எல்லாம் கூட ஆஃப் த ரெக்கார்டாவே நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. இப்போ துறைமுகம் தொகுதியில அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு. இப்போ ஒரு பெரம்பூர் தொகுதிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப ஆர்டி சேகருக்கான தொகுதி மாறப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. திருவிக்கா நகர் தொகுதியில தாயகம் கவி இருக்காரு, அவருக்கும் தொகுதி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேயர் பிரியா அந்த தொகுதியில களமிறக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. கோவை, ஆமா, அப்படியான ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல்கள். பட் ஆனா அந்த பேச்சு தொடர்ந்து பேச்சுவார்த்தையா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கோவை தெற்கு தொகுதியில திமுக மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சொல்லப்படுது. ஏற்கனவே வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியில் இருக்காங்க. இப்ப அவங்க வடக்கு தொகுதிக்கு மாறுறதா ஒரு தகவல் ஆமா, இதுல ராஜீவ்காந்தி தெற்கு தொகுதிக்கு போக போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. ஆக ஒரு முடுக்கி விடப்பட்ட பணிகளா திமுக இருக்கு. இந்த 30 விழா அவங்களுக்கு மிகப்பெரிய தெம்பை கொடுத்திருக்கு. முதல்வருக்கும் பெரிய தெம்பை கொடுத்திருக்கு. இந்த பக்கம் நிறைய நலத்திட்டங்கள் மாதிரியான வாக்குறுதிகள் இதெல்லாம் கடந்து ஒரு முழு வீச்சுல தேர்தல் பணியில இறங்கணும் அப்படிங்கிறது தான். கொள்கை திருவிழா, முப்பெரும் விழா இப்படியான விஷயங்களை கடந்துட்டு அவங்க இன்னும் ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளையுமே மிக முழு வீச்சுல முடுக்கி வைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த அறிவிப்புகளே நம்மால ஏற்கனவே பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கிறோம்னு சொல்லி இன்னும் முன்னாடியே ஆமா ஆமா இப்ப நீங்க சொல்ற மாதிரி
இந்த இளைஞரணில இருந்து ஆட்களை இருக்கிறது வந்து இன்னைக்கு நேத்தி நடக்கிறது இல்ல, காலங்காலமா வந்து திமுக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு உதயநிதி கையை வலுப்படுத்துறதுக்காக கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆகணும். அதுல வந்து மாற்றமே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ராஜீவ்காந்தி போன்ற ஆட்களுக்கு எல்லாம் வந்து இந்த வாட்டி வாய்ப்பு இருக்குன்றத நமக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி அரசு புரசலா அந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அடுத்த கட்டத்துல இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றத திமுக வந்து செய்யறாங்க அப்படின்ற வரைக்கும் அது ஹாப்பி தான். ஏன்னா இப்போ இளைஞர்கள் யார் பின்னாடி அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. சீமான், விஜய், திமுக உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இல்லை, அதுக்கு மட்டும் இல்ல, ஒரு கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டியது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது வந்து இளைஞர்கள் தான். அப்போ கணிசமான பங்கு இளைஞர்களுக்கு கொடுப்பதன் மூலமா தான் இன்னும் திமுக வந்து அடிமட்டத்துல ஆழத்துல வேறு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதற்காகவும் செய்யறாங்க. இவங்களுக்காக பயந்துகிட்டோ அல்லது இது பண்றதுக்காக மட்டுமே அது வந்து பண்ணல. அவங்க இயல்பா ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு, பூத் கமிட்டில இருந்து எல்லா கட்டமைப்பும் சரியா இருக்கிற ஒரு கட்சின்னா நீங்க திமுக சொல்லிட முடியும். அப்ப இப்ப இருக்கிற ஒரு மாணவர்கள் பருவத்தில் இருக்கிறவங்க, கல்லூரி தொடுபவர்கள், முதல் தலைமுறை சார்ந்தவர்கள், முதல் முறையாக வந்து வாக்காளராக இருக்கிறவங்க, இப்படி எல்லாரையுமே கவர் பண்ணணும்னா இளைஞர்களுக்கு கணிசமான ஒரு பகுதியை கொடுக்கணும், பங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில இது வெளிப்படையான ஒரு பார்வை. இன்னொன்னு, உதயனுடைய கரத்தை ஏன் வலுப்படுத்தணும்னா அவருடைய ஆதரவாளர்கள் விசுவாசிக்கும் போது அடுத்த கட்ட தலைவரா அவருக்கான ஒரு பலத்தை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது. இப்ப கட்சி நலன் சார்ந்து, இன்னொன்னு வந்து இளைஞர்கள் நலன் சார்ந்து, இந்த ரெண்டு நலன் சார்ந்து பார்க்கும்போது இது முக்கியமான வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான். கண்டிப்பா. இப்ப திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால வந்து திமுக வந்து உதயநிதி கை காட்டக்கூடிய இடத்துல 40 தொகுதிகளை கொடுக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ்ல இருந்து ஒரு சத்தம், 125 சீட்டை வந்து நாங்க வந்து கேட்கலான் இருக்கோம் அப்படின்ற ஒரு சத்தம் வந்து இப்போ எழும்பியிருக்கு. அப்பப்ப இந்த விஷயங்களை வந்து காங்கிரஸ்குள்ள அரசபரசலா பேசிக்கிறாங்க. ஆனா செல்வ பெருந்தகை வாயிலிருந்து இந்த மாதிரியான நம்பர்ஸ் எதுவும் இது வரைக்கும் மாட்டல. எப்படி பார்த்தாலும் 20ல இருந்து 25 சீட்டுக்குள்ளதான் காங்கிரஸ்க்கு வந்து கண்டிப்பா டிஎம்கே கொடுக்க போறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. இவங்க எவ்வளவு வேணாலும் கேட்கறது அவங்களுடைய உரிமை அப்படின்றது இருக்கட்டும். ஆனா இப்ப காங்கிரஸ் வேற எதுவும் கணக்கு போடுறாங்களோ? இல்ல, அப்படிலாம் இல்ல. காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் என்ன சொல்றாரு ராஜேஷ்குமார்னா, அதிக தொகுதிகளை நாம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. KS அழகிரி இப்ப அதுதான் சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் கேட்கணும் அப்படின்றது. 125 தொகுதிகள்னு சொல்றது கிறிஸ்தோடங்கிற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் தான் தமிழக காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர், தேர்தல் பணிகள்லாம் அவர் தான் கவனிச்சுக்க போறாரு. அவர் வந்து 125 தொகுதிகளில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, எந்த தொகுதிகளை காங்கிரஸுக்கு ஒதுக்க வேண்டும்னு திமுக ஒரு கணக்கு போடும், எந்த தொகுதிகள் வேணும்னு காங்கிரஸ் ஒரு கணக்கு போடும். அப்போ ஒரு 125 தொகுதிகளை நம்ம கவனம் செலுத்தி நமக்கு தேவையான தொகுதிகளை எதை பெறுவது அப்படிங்கிறது. என்னன்னா, ஏதாவது ஒரு தொகுதி கொடுத்துட்டா நம்ம உடனே வாங்கிக்க முடியாது. அந்த இடத்துல நமக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பல்ஸ் பார்க்கணும். அப்ப அதுக்கு சில ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கு. அப்ப 125 தொகுதியில நீங்க கவனம் செலுத்துங்க, அதுல எந்த தொகுதியை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றதுதான் அவர் அறிவுரையா கொடுத்திருக்காரு. இன்னொன்னு, இந்த முறை திமுக வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு. இந்த பக்கம் வந்து விசிகாவை தான் முதல்ல வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை எழுப்பியது. அதற்கு பிறகு விஜய் பேசினார். இப்ப நிறைய பேர் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு முன்பு மாதிரி இவங்க வந்து பண்ணிடுவாங்களா, கொஞ்சம் கம்மியான சீட்டு கொடுத்துருவாங்களான்ற ஒரு தயக்கம் இருக்கு. எதிர்கட்சிகள் இதையே ஒரு பெரிய விஷயமா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கம்மியா தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, அவங்கள வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க, 2 சீட்டுக்காகவா, 4 சீட்டுக்காகவா, 5 சீட்டுக்காகவான்லாம் தொடர்ந்து பேசுறாங்க. மதிமுக வந்து விமர்சிக்கிறது வழக்கம், இப்போ திருமாவளவனை விமர்சிக்கிறது வழக்கம். ஆனால் இந்த முறை வந்து அது மாறும். ஏன்னா வந்து இவங்க தொடர்ந்து அரவணைத்து போவது அப்படிங்கிறது உண்மையாவே இருக்கு. அப்படின்னும் போது இவர்கள் எல்லோருமே ஒரு கணக்கு இருக்கு. விசிக வந்து மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது. இப்ப மதிமுக என்ன கேட்கிறாங்க, மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற வேண்டுமானால் நாங்க வந்து 8ல இருந்து 12 தொகுதிகள் நிக்கணும், அதை 8 தொகுதிகளாவது நாங்க ஜெயிக்கணும். இப்போ 12 தொகுதிகள் கேட்போம், இரட்டை இலக்கத்தில் தான் நாங்க வந்து தொகுதிகளை கேட்போம் தயாரா இருக்காங்க. அதே சமயத்தில் கைவிட்டு விடக்கூடாது. ஏன்னா வந்து இங்க எல்லாருமே வந்து எப்போ இந்த கூட்டணி உடையும், இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படும், உரசல் ஏற்படும், வேற யாராவது இதுல பிச்சுக்கிட்டு வெளியே வர மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தவறை வந்து திமுகவும் செய்யாது, கூட்டணி கட்சிகளும் செய்ய மாட்டாங்க. அதற்காக ஒரு பெரிய மாஸ் பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அது விசிகாவில் ஆரம்பிச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆரம்பிச்சு, மதிமுகவுக்கு ஆரம்பிச்சு, ஏன் தேமுதிக உட்பட இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்காக 80 தொகுதிகள். ஆமா, வாய்ப்பு இருக்கு. அவங்க ஜனவரி வரைக்கும் அவங்க வந்து அவங்க லூஸ்லயே விட்டுருக்காங்க, ஜனவரியில் தான் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 84 தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 தொகுதிகள் இவங்களுக்கு இருக்கும், 4 தொகுதிகள் தேமுதிக அப்படின்னு. அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தாலும் 80 தொகுதிகள் இங்கன்னா
154 தொகுதிகள் தான் திமுகவிற்கு. அவங்க முன்னாடி வந்து 200 வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னது வந்து 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் சொல்வதற்கான ஒரே காரணம் வந்து கூட்டணியோட சேர்ந்துதான் தனியா 200 தொகுதிகளை நிப்போம் அப்படின்லாம் எதிர்கட்சிகள் பரப்புரை பண்ணாங்க. திமுக வந்து அப்போ 34 தொகுதி தான் வந்து மத்தவங்களுக்கு கொடுக்க போதுன்னா அப்படின்லாம் இல்ல. 154 தொகுதிகள் திமுக வசம் இருக்கும். அந்த 154 தொகுதிகளிலே 40 தொகுதிகள் இளைஞர் அணிக்கு வாக்குகளாக அவங்களுடைய வேட்பாளர்களுக்காக, உதயநிதியுடைய ஆதரவாளர்களுக்கு 40 தொகுதி அப்படின்னு எடுத்துக்கோம்னா மீதி 114 தொகுதிகள் திமுகவுக்கும் திமுக தலைமை சொல்றவங்களுக்கும். அப்ப இருக்கிற 80 தொகுதிகள் கூட்டணி கட்சி. இந்த கணக்குல தான் இப்போ திமுக தலைமை இருக்கு. அறிவாலயம் ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்து பெண் ஒரு சர்வே எடுத்திருக்கு. எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும்ன்ற வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. முப்பெரும் விழா அவங்களுக்கு பெரிய பூஸ்டை கொடுத்ததுனால இனிமே தேர்தல் பணி தான், வேற எந்த பணியுமே இல்லை அப்படின்றதுல வேலைகள் வந்து முடுக்கி விடப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல அதிமுக பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். இப்போ வந்து அதிமுக வந்து முழுக்க டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றதுதான் பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம். நாம நேரா பார்க்கும்போது கூட அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்து இருக்கு. ஓபிஎஸோட நிலை என்ன, டிடிவி நிலை என்ன, சசிகலா வந்து வெறும் அறிக்கை அரசியலாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் செல்ஃப் எடுக்கல அவங்களுக்கு. அப்படியா இருக்கக்கூடிய நேரத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. நான் தான் பொதுச் செயலாளர், என் தலைமையில தான் அதிமுக கூட்டணி, நான் தான் எல்லாமே அப்படின்றது அவரு ரொம்ப கிளாரிட்டியா இருக்காரு. ஒரே ஒரு எதிர்ப்பு பொருள் செங்கோட்டையிலேருந்து வந்துச்சு, உடனே கட்சியில இருந்த பதவியில இருந்து எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டாரு. பதவியில இருந்து தூக்குறது, கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு எல்லாமே ஈக்குவல் தான். கிட்டத்தட்ட அடிப்படை உறுப்பினரா மட்டும் இப்போதைக்கு இருக்காரு. அவ்வளவு பெரிய பதவியில இருந்து இல்ல, அது ஒரு த்ரெட் அப்படிங்கிற மாதிரி தான். என்னன்னா வந்து நடவடிக்கை பாயும் அப்படின்றத ஒரு குறிப்பா உணர்த்துறது அப்படிங்கிறது தான். தொடர்ந்து வந்து அது நேத்தே விளக்கம் கொடுத்துட்டாரு, ஒழுங்கு நடவடிக்கை இருக்கும் யாருனாலும் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் அவருக்கு வந்து அது உறுதியா சொல்ல முடியல. என்ன பின்னணி வந்து செங்கோட்டையன் மாதிரி மத்த எல்லா இடத்துல இருந்து அந்த கழக குரல் வந்துற போதோ. ஆமா ஆமா, அவர் பொதுச் செயலாளர் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதிமுகவுக்கு அவர் தான் பொதுச் செயலாளர். ஆனால் அவர் வந்து இப்ப டெல்லி போனதுல வந்து சில டிமாண்டுகளை வந்து அவர் வந்து வச்சிருக்காரு. சசிகலாவையோ தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ அதிமுக என்ற கட்சிக்குள் நான் வந்து சேர்க்க விட மாட்டேன், சேர மாட்டேன், அவர்கள் வந்து துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்களுக்காக அப்போ வந்து நீங்க வந்து கட்சியில சேர்க்கலன்னா கூட்டணியில சேர்த்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கும் கூட்டணியில எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு அமித்ஷா கிட்டே அவர் விளக்கம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா வந்து கூட்டணியில் அப்போது சேர்க்க வேண்டும் என்றால் பாஜகவுடைய இலாக்காவில் இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதிகளிலிருந்தே நாங்க வந்து தொகுதிகளை வந்து இவங்களுக்கு ஒதுக்கிறோன்னு சொன்னாலும் கூட அவர்களுக்காக நான் எப்படி வாக்கு கேட்பேன், எனக்கு அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க, கட்சிக்கு அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க, அப்ப அவர்களுக்கு என்னால் வாக்கு கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப தென் மாவட்டங்கள்ல இருக்கிற வாக்குகள் பறிக்கப்படுமே, நம்ம வந்து வலிமையான கூட்டணியா இருக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த அதிமுக அவசியம் அப்படின்னு அமித்ஷா சொன்னதுக்கு இபிஎஸ் வந்து இதற்காகத்தான் வந்து நான் ஒரு வியூகத்தை வகுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதன்படிதான் இப்ப வந்து பாரத ரத்னா விருது முத்துராமலிங்க தேவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது, முக்குளத்தோர் வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்கான ஒரு உத்தியா அது பயன்படும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆக அந்த கட்சியிலையும் கூட்டணியிலையும் அவங்களை சேர்க்காமையே நம்முடைய வாக்கு வங்கி வந்து பலம் பெறும். ஏன்னா என்னுடைய எழுச்சி பயணம் சுற்றுப்பயணம்ங்கிறது பெருவாரியான மக்களை வந்து சென்றடைந்திருக்கிறது, நல்ல வரவேற்பு இருக்கு. திமுக எதிர்ப்பு அலையே நம்ம வாக்கு வங்கியா நிச்சயமா மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதனால இது நீங்க வந்து உறுதியா நம்பலாம் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து இபிஎஸ் கொடுத்திருக்காரு. அமித்ஷா ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமா அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் கட்சியில் சேர்ப்பதில்லை அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. ஆனால் அவர் கூட்டணியில் சேர்ப்பதில்லை அப்படிங்கிறது அவர் மட்டுமே தனியா முடிவெடுக்க முடியாது. அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதும் இதுல இருக்கு. ஏன்னா வந்து டிடிவி தினகரன் தொடர்ந்து ஒரு விஷயத்த முன் வச்சுக்கிட்டே வர்றாரு. கூவத்தூர் விஷயத்திலே அவர் சொல்லிட்டாரு, எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா எம்எல்ஏக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்க போனாரு, நான் தான் முதல்வர்னு அவர் சொல்லல, அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த சொன்னாரு. ஆனா அவர் இப்போ வந்து நிறைய வேஷம் போடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் என்றால் அந்த கூட்டணி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஆளுக்கு அரசியல் பண்ணவே தகுதி இல்லாதவர். ஆனா இப்பயும் அந்த கூட்டணி கதவை திறந்துதான் அவர் வைத்திருக்காரு. டிசம்பர் மாசம் தான் இதுக்கான ரிசல்ட் சொல்லுவேன், கூட்டணி பத்தி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் நல்லா விளையாடுற மாதிரி தெரியுது. என்னன்னா இப்போ இவர் வந்து டெல்லி போக வேண்டியதுதான், இவரும் அண்ணாமலையும் டெல்லி போக வேண்டியது, ஆனா போகல.
இப்போ அமித்ஷா வந்து பார்க்க இபிஎஸ் உடனே போயிட்டாருன்றதுனால உடனடியா இதுக்கு முடிவு எடுக்க முடியாததுக்காக அந்த பயணம் வந்து தள்ளி போயிருக்கு. போக மாட்டாங்கன்னு இல்லை, அடுத்த வாரம் கூட போகலாம், நாளைக்கு கூட போகலாம். அப்போ அண்ணாமலையும் தினகரனும் சேர்ந்து செயல்படுவது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் சரியா செயல்படலை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவர் சரியா செயல்படலைங்கிறது தான் தினகரனுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அவங்களும் வந்து தொடர்ந்து வந்து அதுக்கான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் இப்போதும் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சுதந்திரமா பேசலாம் அப்படிங்கிறத தமிழிசையில் ஆரம்பித்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேம் சைட் கோல் மாதிரி அண்ணாமலை வந்து இபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளர் தான், அதுல எந்த கருத்தும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் மக்கள் சந்திப்புல அந்த எழுச்சி பயணத்துல நிறைய வரவேற்பு இருக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம்னு சொல்றாரு. அவர் ஒருவேளை தினகரன் உட்பட எல்லோரையும் சேர்ப்பதற்கான ஒரு கருவியாக இருப்பார். இபிஎஸ்ஐ ஒப்புக்கொள்ள வைப்பதற்கான சாத்தியங்களும் இதுல இருக்கு. ஒருவேளை டெல்லிக்கு தினகரனும் அண்ணாமலையும் சென்ற பிறகு இந்த காட்சிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் இதே சைட்ல இது இப்படியே நாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுலயும் தினகரன் விழிப்பா இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடன் ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தை ரகசியமா நடந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. 60 தொகுதிகள் அமமுகவுக்கு கேட்கப்பட்டிருக்கு. தென் மாவட்ட தொகுதிகளை குறிவைத்து 25 தொகுதிகளை ஒதுக்க தவேக தரப்பில் சம்மதம் தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் என்ன நடக்கும், அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது பத்தின எந்த இதுவுமே இப்போ வந்து அப்டேட் இல்லை. இன்னொன்னு இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு. தாவேகா தலைமையில் தான் கூட்டணின்றதுல தாவேகம் உறுதியா இருக்கு. அதனால வந்து அதிமுக தாவேகா கூட்டணி என்பது இனி சாத்தியம் இல்லை. ஷட்டரை இழுத்து மூடியாச்சு. ஆமா, அதனாலதான் ஷட்டரை இழுத்து மூடியாச்சு. அது இனிமே அது வந்து அது சம்பந்தமான பேசு பொருள்ன்றது வெறுமனே வந்து சும்மா காத்துல பேசுற மாதிரி அப்படிங்கிறது தான். அப்போ வந்து கம்பி கட்டுற கதை தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற கள நிலவரப்படி அமமுகவுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தான். ஒருவேளை மீண்டும் அந்த கூட்டணி கதவை திறந்து வைத்து பாஜக அதிமுக பக்கம் செல்லுமா, அண்ணாமலை வியூகம் வகுத்து அதற்கான வேலைகளை செய்வாரா அப்படிங்கிற கேள்வி, அல்லது தாவேகா பக்கம் நகருமா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. செங்கோட்டையன் வந்து இப்போ அவரு போய் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தாரு, டெல்லி போய் பார்த்துட்டு வந்தாரு. இப்போ ஈரோடு அந்த பகுதியில் எல்லாத்துலயுமே வந்து ஒரு முக்கியமான தலைவர். நிச்சயமா எப்படி அவர் இல்லாம அதிமுகவுக்கு வெற்றி சாத்தியம் அந்த பகுதியில்? இல்ல, ஒரே சமூகத்தை சார்ந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன், அது பெரிய சிக்கல் இல்லை. இன்னொன்னு, இவரை யார் பயன்படுத்துகிறார்கள்? செங்கோட்டையன் தொடர்ந்து அந்த அதிருப்தியை எப்படி வெளிப்படுத்துறாருங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜக தான் பயன்படுத்துது. பாஜக யாரையெல்லாம் இதில் பயன்படுத்துகிறது அப்படின்னு நம்ம வெளிப்படையாவே சொல்லிட முடியும். என்னன்னா, ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற குரலை யார் எழுப்பினாலும் அவர்களை பாஜக பயன்படுத்து. அவங்க எல்லாரும் நேரம் பாஜக கிட்ட தான் போறாங்க. ஆமா, இல்ல, அது அழைப்பு தான். அவங்களா போறாங்க அப்படின்னா அழைப்பு தான். அவர் ஹரித்வார் போறேன்னு சொன்னவர் ஹரித்வார் போயிட்டு மன நிம்மதிக்காக திருப்பி அமித்ஷாவை பார்த்துட்டு வர்ற மாதிரி தானே இருக்கு. அப்போ வந்து தொடர்ந்து வந்து அந்த குரல் வலுப்பட வேண்டும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்றாக வேண்டும், ஆட்சியிலே அமர வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய கணக்கு. அதற்கு யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ, அது செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி, தினகரனாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, பாஜக அதை வரவேற்கிறது, அவர்களுக்கு ஒத்துழைக்கிறது, அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறது. அது எப்போது உடைப்படுகிறது, தடைப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமியால் அது தடைப்படுகிறது. அவர் அந்த டிமாண்டை வைக்காமையே ஒரு லாக்கை உருவாக்கி அவர்கள் இல்லாமலேயே நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னா ஒரு வியூகத்தை வந்து சொல்றாரு. அதற்கான சந்திப்பு தான் செங்கோட்டையின் கெடு முடிந்த பிறகு நடைபெற்ற சந்திப்பு அப்படிங்கிறதுனால இபிஎஸ் வந்து அமித்ஷாவை மிக லாவகமாக சாதுரியமாக பேசி அவரை சம்மதிக்க வைத்து விட்டு தான் வந்திருக்காரு. ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது பரிசீலனை செய்கிறேன் என்றுதான் சொல்லியிருக்காரு, தவிர உறுதியாகவும் அதை சொல்லிட முடியாது. இந்த நிலையில தாவேகா பத்தி கண்டிப்பா பேசியாகணும். எப்ப விஜய் களத்துக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. விஜய் ஒரு ஷெட்யூல போட்டு களத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஷெட்யூல்லையும் எல்லாரும் ஒரு விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சனிக்கிழமைகள்ல மட்டும் வந்து இவர் வந்து சந்திக்கிறாரு, அன்னைக்குதான் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் லீவு, அதனால அப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த விமர்சனத்தை எல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கான ஒரு பெரிய மாஸ் கிரௌட வந்து விஜய் திருச்சியில காமிச்சாரு, பெரம்பலூர்ல காமிச்சாரு, அரியலூர்ல காமிச்சாரு. பெரம்பலூர்ல மட்டும் பேச முடியல, கையை அமைச்சிட்டு போயிட்டாரு. அந்த கிரௌட எப்படி பார்க்குறீங்க? இப்ப அடுத்த கட்ட பயணம் வந்து மறுபடியும் நாளைக்கு இருக்கு, அந்த நாகப்பட்டினம் திருவாரூர் பகுதிகளில் இருக்கு. தாவேக தொண்டர்கள் பண்றதெல்லாம் வந்து கரெக்டா? விஜய் சரியான பாதையில தான் போறாரா? ஆக்சுவலி விஜய் வந்து 3 மாவட்டங்கள் அப்படின்னு பிளான் பண்ணது பெரிய அளவில் வந்து கை கொடுக்கல. ஏன்னா வந்து 3 மாவட்டங்களை கவர் பண்ண முடியல ஒரு நாள்ல அப்படிங்கிறது. அவருடைய பரப்புரை வாகனம் வந்து கடந்து செல்வதற்கு, ஊர்வலம் மாதிரி செல்றதுக்கே வந்து பயங்கரமான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது. தொண்டர்கள் வழிநெடுக இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கில்
கூடுவது அப்படிங்கிறது பெரிய சிக்கலா இருக்கு. அதனால 2 மாவட்டங்கள் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படிதான் நாகை திருவாரூர்ல நாளைக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து இருக்கு. இந்த மக்கள் சந்திப்பு பயணத்துல பொது சொத்துக்களுக்கோ தனியார் சொத்துக்களுக்கோ சேதம் விளைவிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ கோர்ட் கேஸ்ல வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கு. நிறைய 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை காவல்துறை விதித்திருக்கிற விதத்துல இப்ப அவங்க சொல்றது, ஏதாவது சொத்துக்கள் வந்து அதாவது தனியார் சொத்தோ பொது சொத்தோ சேதம்னா தாவேகா தான் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், தலைவர் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தலைவர் தான் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. சாலையோடைய ஓரங்கள்ல விதிகளை மீறி பேனர் வைக்கக்கூடாது, அனுமதி இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது, கையில கம்பி இருக்கக்கூடாது, குச்சி இருக்கக்கூடாது, வேற எந்த ஆயுதமும் இருக்கக்கூடாதுன்னு நிறைய நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. தன்னெழுச்சியாக நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அந்த இளைஞர்களை விஜய் இனிமேல் எப்படி பயன்படுத்த போகிறார், அந்த சக்தியை எப்படி பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதை நாளை தான் தெரியும். ஏன்னா இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு சில அறிவுரைகள் கொடுத்து காவல்துறையும் ஒரு 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை விதித்த நிலையில விஜய் எப்படி செயல்பட போகிறார், தாவேகா இளைஞர்கள் எப்படி செயல்பட போறாங்க, அந்த தொண்டர்கள் இன்னும் ரசிகர்களாவே இருக்க போறாங்களா அல்லது தொண்டர்களாக உருமாறுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு. மிக முக்கியமான ஒரு பயணம் தான். என்னன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா எடுத்தோம், வீக்கெண்ட் விஜய்லாம் சொன்னாங்களே அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த சனிக்கிழமையை தாண்டி அவர் பேசுவது பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு வாரம் அது பேசு பொருளா இருக்கு. இன்னொன்னு விஜய் வந்து வீக் டேஸ்ல இந்த மாதிரியான டிராவல்கள் அவர் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அது இன்னும் மக்களுக்கு இடையூறா தான் இருக்கும். அதையும் கவனத்துல கொள்ளணும். ஆனா இன்னொரு மாற்று கருத்து என்ன சொல்றாங்கன்னா, வாரம் சென்னையில இருந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு, அந்த மிடில் டைம்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து அவர் சந்திச்சாரு அப்படின்னு சொன்னா அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாளைக்கு நாகப்பட்டினம் போறாருன்னா அன்னைக்கு நான் நாகப்பட்டினம் திருவாரூர் முடிச்சுட்டு அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாயில வந்து அந்த ஊர் நிர்வாகிகளை கூப்பிட்டு தனியா சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்தா நிர்வாகிகளுக்கு விஜய் நேரடியா ஊக்கம் கொடுக்கும் போது அது இன்னும் எஃபெக்டா இருக்கும்ன்ற மாதிரியான சில கருத்துக்களும் நிச்சயம். என்னன்னா அது இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, யார் யார் எந்த ஊர்ல இருக்கிற மாவட்ட செயலாளர்னு அவர் அறிமுகப்படுத்தவில்லை. ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கா ஒரு ஹீரோ பிம்பம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாவட்டத்துக்கு போகும்போது மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்காரு, இந்த மாவட்ட செயலாளர் இவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி அப்படி பேச்ச ஆரம்பிச்சாவே அவரும் அங்க பரிச்சயம் ஆவாரு. தேர்தலில் நிற்கும் போது அது ரொம்பவே உதவியா இருக்கும். அதை விட்டுட்டு தனி நாயக பிம்பமாவே அவர் இன்னுமே செயல்படுறதும் ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா அந்த மக்களை சந்திப்பது, தொண்டர்களை சந்திப்பது, நிர்வாகிகளை சந்திப்பது, அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குவது, இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் வந்து விஜய் வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ கொஞ்சம் டாபிக்கலா பேச ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு கான்செப்ட் வைஸ் பேச ஆரம்பிச்சிருக்காரு, பிரச்சனைகளை பட்டியலிடுகிறார். முன்னாடி வந்து பொதுவா பஞ்சு வசனமா பேசிட்டு இருந்தவர் அட்லீஸ்ட் இப்போ பட்டியலிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு. அடுத்தடுத்து அவர் எப்படி தன்னை தகவமைத்துக் கொள்ள போகிறார் அப்படிங்கிறதுதான் இப்ப முக்கியமானதா இருக்கு. அந்த விதத்துல இந்த மாநாடு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்ப நடக்கிற மக்கள் சந்திப்பு தான் விஜயோடைய மைல்கல்லா பார்க்கப்படுது. அந்த மைல்கல் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நாகை திருவாரூர் அப்படிங்கிறது 2 மாவட்டங்கள்ல அவர் என்ன செய்ய போகிறார், என்ன பேச போகிறார், அங்க இருக்கிற அமைச்சர்கள் பத்தி பேசுறாரா இல்ல வேறு விஷயங்களை வந்து அவர் கவனத்தில் எடுத்துக்கிறாரா, தன்னுடைய தொண்டர்களை அவர் என்னவா பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு முழு சித்திரம் வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா. இந்த வார அரசியல் என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.